ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி தோசைக்கு பக்காவான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 7-8 வெங்காயம், 100 சின்ன வெங்காயம், ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து நான் மீடியமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆயில் ஆட் பண்ணி ஒரு 2 காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காஞ்ச மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கிறதுனால தான் நான் 2 ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், சைஸ் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப மீடியம் சைஸு சின்ன தக்காளி 2 பீஸ் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி அது கூடவே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணோம். அப்போ தான் வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரும். இப்போ கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக 4 கொத்தமல்லி இலையும் 4 புதினா இலையும் நான் ஆட் பண்ணுறேன். அதிகமாக சேர்க்க வேணாம், ஃப்ளேவர் நல்லா இருக்காது, வெங்காயம் டேஸ்ட்டு மாறிடும். ஸோ சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கல்லை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் உடச்ச கடலையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பிஞ்சு அளவு புளி சேர்த்துக்கோங்க. நான் புளி சேர்க்க மறந்துட்டேன் வீடியோவில். இப்போ நார்மலாக நம்ம தாளிப்பு மாதிரி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டா அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சட்னி அப்படின்னா இந்த வெங்காய சட்னி தான். ஃபேமிலிலையும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு செஞ்சு காட்டலாமேன்னு சொல்லி செஞ்சு காட்டியிருக்கேன். தோசை மாவு வந்து புது தோசை மாவுன்றனால புளிக்கலை, அதனால் கொஞ்சம் தோசை மாவு கொஞ்சம் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இருந்தாலும் நம்ம தோசை இட்லி கூட தானே நம்ம காம்பினேஷன் அப்படின்றப்ப அதை தோசை சுட்டு வச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக பக்காவாக நமக்கு சட்னியும் தோசையும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக சீக்கிரமாக வேலை முடியக்கூடிய சட்னி அப்படின்னா நான் இந்த சட்னியை தான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.